பிரியமான சிறுவர் டேரக்டர் வெஸ்டேஜ். ஸோ ஒவ்வொரு வாரமும் நம்ம வந்து இந்த சப்ளிமெண்ட்ஸ் டூஸ் அண்ட் டோன்ஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து ஒவ்வொரு வாரம் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு அதனுடைய கண்டினியூஷன் அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ லாஸ்ட் வீக் நடந்ததோட கண்டினியூஷன் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஏன்னா நம்மகிட்ட கிட்டத்தட்ட ஒரு 50+ சப்ளிமெண்ட்ஸ் அப்படிங்கிறது நம்மகிட்ட இருக்கு, சரிங்களா? ஸோ அப்போ அந்த சப்ளிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம வந்து ஒரு சப்ளிமெண்ட் சஜஷன் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை யார்ட்டாவது கொடுக்குறதா இருக்கட்டும், ஸோ எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து ஒருத்தவங்க சஜஷன் பண்ணணும் அப்படின்னா அதை பற்றின நாலேஜ் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும். யாருக்கு கொடுக்கலாம், யாருக்கு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ எந்த சப்ளிமெண்ட்ஸ் கொடுக்கலாம், எது கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது இருக்கு. அப்போ இதை பற்றின அவேர்னஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம், நாலேஜ் எடுத்துக்கிட்டோம், அந்த ப்ராடக்ட் நாலேஜ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்கே நம்மளே ஒரு நியூட்ரிஷன் எக்ஸ்பர்ட்டாக மாறிட முடியும், சரிங்களா? ஒரு டயட் அண்ட் நியூட்ரிஷன்ன்றவங்க வந்து டாக்டர் கிடையாது. நம்ம அதில் மெயின் வச்சு நம்ம யாருமே டாக்டர் இல்லை, நம்மளாம் யாருன்னா டயட் தெரபி, டயட் அண்ட் நியூட்ரிஷன்ஸ், புரியுதுங்களா? ஸோ அப்போ டயட் அண்ட் நியூட்ரிஷன்னா உணவு முறையில் எதெல்லாம் எடுக்கலாம், எதெல்லாம் எடுக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயங்களை தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு ட்ரைனிங் தான் நம்ம இப்போ பார்க்கக்கூடிய ட்ரைனிங். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது முக்கியமான ஒரு 3 ப்ராடக்ட், சரிங்களா? அது என்ன அப்படின்னா விஸ்டேஜில் இருக்கக்கூடிய பிரைம் கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஒரு 3 சப்ளிமெண்ட். ஏற்கனவே பிரைம் கேட்டகரியில் எல்லாமே கவர் பண்ணிட்டோம். ஸோ இப்போ கவர் பண்ணக்கூடியது சிஎம்டி கான்சென்ட்ரேட் மினரல் ட்ராப்ஸ். ஸோ 20 இயர்ஸ் பேட்டன் ரைட்டோட நம்ம விஸ்டேஜ் கம்பெனியில் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதுக்கடுத்து மல்டி விட்டமின் கம்மிஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக விட்டமின் அப்படின்னாலே வெறும் விட்டமின்ஸ் மட்டும் தான் கொடுப்பாங்க. பட் நம்மளுடைய மல்டி விட்டமின்ல விட்டமின்ஸ் ப்ளஸ் மினரல்ஸ் 2 இருக்கு. ரெண்டுமே மிக்ஸ் ஆனது தான் அந்த மல்டி விட்டமின் கம்மிஸ். அதுக்கடுத்து இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் எனர்ஜி பூஸ்டர், பிரைம் எனர்ஜி பூஸ்டர். ஸோ இதுவும் பிரத்யேகமாக நம்மளுடைய விஸ்டேஜ் கம்பெனிக்காக இந்த ஒரு யூனிக் ஃபார்மேஷனில் தயார் பண்ண ஒரு ப்ராடக்ட். ஸோ இந்த ப்ராடக்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 20 இயர்ஸ் பேட்டன் ரைட்ஸோட நம்ம கம்பெனியில் தயார் பண்ணி பிரைம் கேட்டகரியில் கொடுக்குறாங்க. இந்த பிரைம் கேட்டகரி அப்படிங்கிறது எல்லாமே ஏன் பிரைம்னு வச்சுருக்காங்கன்னா இது எல்லாமே யூனிக் ப்ராடக்ட்ஸ். இந்த காம்பினேஷனில் இந்த மெத்தடில் இது வரைக்கும் வேறு யாருமே உருவாக்கலை அப்படிங்கிறது தான். ஸோ இதுக்கு நம்ம கம்பெனி கிட்ட 20 வருஷம் பேட்டன் ரைட்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. பேட்டன் ரைட்ஸ் அப்படின்னா இதை வேற யாரும் பயன்படுத்தக்கூடாது, இந்தியாவில் வேற யாரும் இந்த மெத்தட்ல பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது தான். அந்த கம்பெனிஸ்ல இருந்து வரக்கூடியது நம்ம மட்டும் தான், சரிங்களா? ஸோ இந்த ஃபார்முலாவை யாரும் பயன்படுத்த மாட்டாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு யூனிக் ஃபார்முலாவில் நம்மளுடைய கம்பெனி நல்ல ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸை தயார் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. பட் அது கொடுக்குறாங்கன்றதுக்காக அதை அப்படியே பிளெண்டரா நம்ம எடுத்து என்ன பண்ணக்கூடாது, மற்றவங்களுக்கு சஜஷன் பண்ணிடக்கூடாது. அப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அது எடுத்துக்கும் போது என்னெல்லாம் பார்க்கணும், என்னெல்லாம் கவனிக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ சிஎம்டினாலே எல்லாருக்கும் தெரியும். சிஎம்டியை பொறுத்த வரைக்கும் இது வந்து லேக் ஆஃப் உட்டா, அதாவது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு உட்டா அப்படிங்கிற ஒரு சால்ட் லேக்ல இருந்து எடுக்கப்பட்ட ஒரு ப்ராடக்ட் தான் இந்த கான்சென்ட்ரேட் மினரல் டிராப். தமிழ்ல வந்து செறிவூட்டப்பட்ட கனிம சொட்டுக்கள் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த உட்டா லேக்ல இருந்து ஏன் எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கதான் வந்து மனித உடலுக்கு தேவையான நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா 84 வகையான ஊட்டச்சத்துக்கள் மினரல்ஸ் தேவை. அங்க 300க்கும் மேல மினரல்ஸ் வந்து அந்த லேக்ல தான் இருக்கு. அதுவும் மனித உடலுக்கு தேவையான எல்லா மினரல்ஸும் அதுல இருக்கு. இது நார்மலா எப்படி ப்ரிசர்வேட் பண்ணுவாங்க அப்படின்னா செயற்கை முறையில ஒரு கொதிகலன்ல போட்டு அந்த தண்ணியை ஊற்றி கொதிக்க வச்சு ஆவியாக்கி அதன் மூலமா மினரல்ஸ் எடுத்து கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கும்போது நிறைய மினரல்ஸ் என்ன ஆகும்னா எவாபரேட் ஆகி, அதாவது ஆவியா கலந்துரும், காத்தோட காத்தா கலந்துரும். சில மினரல்ஸ் தான் நம்ம கை கிடைக்குது, 50% மினரல்ஸ் தான் நமக்கு கிடைக்குது. ஆனா இந்த உட்டா லேக்ல இருந்து என்ன பண்றாங்கன்னா இயற்கை முறையில ப்ரிசர்வேட் பண்றாங்க. இயற்கை முறை அப்படின்னா அதை பதப்படுத்தி அதை வந்து அந்த வெயில் அடிக்கும் போது அந்த நேரத்துல ஆவியாகக்கூடிய அந்த விஷயத்த அந்த மினரல்ஸ் அப்படியே கன்வெர்ட் டு ட்ராப்பா கன்வெர்ட் பண்ணி, ஸோ இதுக்கு நிறைய ப்ராசஸ், பேக் அண்ட் ப்ராசஸ் நிறைய இருக்கு. அந்த ப்ராசஸ்ல முடிச்சு நம்ம கைக்கு அந்த சத்துக்கள் அப்படியே, அந்த லேக்ல இருக்கக்கூடிய சத்துக்கள் அப்படியே நமக்கு கிடைக்குது, எந்த ஒரு குறைபாடும் இல்லாம. ஸோ அதுதான் இதுல இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷாலிட்டி. இதே அங்கதான் எடுக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு பிரைவேட் லேக். இது வந்து ஒரு தனியாருக்கு சொந்தமான ஒரு ஏரி, இந்த சால்ட் ஏரி அப்படிங்கிறது. ஸோ அதனால அவங்க கிட்ட ஒரு கான்ட்ராக்ட் சைன் பண்ணி 20 வருஷத்துக்கு நமக்கு இந்த மெத்தட்ல நம்மளுக்கு மட்டும்தான் கொடுக்கணும், இது வேற யாருக்கும் கொடுக்க கூடாது. இந்தியாவில் இப்போ சேல்ஸ் ஆகுது அப்படின்னா இந்தியாவில் விஸ்டேஜ் மூலம் மட்டும்தான் இந்த ப்ராடக்ட் கிடைக்கும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு சிஸ்டமேட்டிக்கா நம்ம கம்பெனி உருவாக்கி கொடுத்துட்டு இருக்காங்க.
எந்த அளவுக்கு ஆரோக்கியத்தை கான்சென்ட்ரேட் பண்ணி எங்கெல்லாம் என்ன கிடைக்குதுன்றத ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறதையும் நம்ம இந்த இடத்துல நோட் பண்ணணும். ஸோ அந்த தாதுக்கள்லாம் நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்னா இது கிடைக்கிறதுனால நம்மளுக்கு என்ன பிளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உடல் இயக்கத்துக்கு ஆரோக்கியமா செயல்படுறதுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கக்கூடியது மினரல்ஸ். நம்ம உடம்புல ஹீமோகுளோபின் இருக்கு. அந்த ஹீமோகுளோபின் அப்படிங்கிறது வரணும் அப்படின்னா அதுல அயன் சத்து இருக்கணும். அப்ப அயன் குறைபாடு இருக்கவங்களுக்கு இது சப்போர்ட் கொடுக்கலாம். கால்சியம், ஸோ கால்சியம் சத்தும் ஜிங்க் சத்தும் இது மெக்னீசியம் சத்துலாம் இருந்தால் மட்டும்தான் நம்ம உடம்புல அந்த ஹீமோகுளோபின் அந்த பக்கம் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு உடம்புல ஆக்சிஜனை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு உண்டான அந்த வேலைகள் நடக்கும். அதுவும் முக்கியமாக மெக்னீசியம் இருந்தால் தான் வந்து பித்தப்பை வந்து செயல்படும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு சரிங்களா. ஸோ ஒவ்வொரு மினரல்ஸுக்கும் ஒவ்வொரு வேலைப்பாடுகள் இருக்கு உடம்புல. ஒவ்வொரு வேலையும் கவனிக்கக்கூடிய தன்மையும் ஒவ்வொரு மினரல்ஸுக்கு இருக்கு. அப்போ மினரல்ஸ் எந்தெந்த விஷயத்துக்கெல்லாம் தேவைப்படுது அப்படிங்கிறத நம்ம ஆராய்ச்சி பண்றதை விட எந்தெந்த இடத்துலலாம் பயன்படுத்தக்கூடாதுன்றதை நம்ம கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். எந்தெந்த மினரல்ஸ் இருந்தா எதெல்லாம் பயன்படுத்தக்கூடாதுன்றதை நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா சிஎம்டியை பொறுத்த வரைக்கும் எல்லா வகையான மினரல்ஸுமே இருக்கு. அதனால நம்ம அதுல ஃபுல்லா டீப்பா இருக்கிறத விட நம்ம கவனிக்க வேண்டியது யாருக்கு கொடுக்கலாம் யாருக்கு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ பெரியவங்கள் பார்த்தீங்கன்னா தினசரி உணவு எடுத்துக்கிறாங்க, ஆனா அவங்க குடிக்கக்கூடிய நீரின் அளவு கம்மியா இருக்கும். அப்ப நீரின் அளவு கம்மியா இருக்கு, உணவும் கம்மியா தான் இருக்கு அப்படின்னும் போது அவங்களுக்கு உடம்புக்கு தேவையான மினரல்ஸ் அந்த சத்து வந்து கம்மியா தான் உடம்புக்கு போகும். அப்ப கம்மியா மினரல் சத்து உடம்புக்கு போச்சு அப்படின்னா அங்க என்ன நடக்கும்? ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு மினரல்ஸ் குறைபாடு ஏற்படுறதுனால எலும்பு தேய்மானம், ஜாயின்ஸ் பெயின் இந்த மாதிரிலாம் வரதுக்கு காரணமாகுது. அதே போல சீக்கிரமா சோர்வு அடைஞ்சிருவாங்க. ஸோ டயர்ட்னஸ், ஏஜ்டு பர்சன்ஸ்கெல்லாம் சீக்கிரமா டயர்ட்னஸ் காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மினரல்ஸ் பற்றாக்குறை. மூளை வந்து துரிதமா செயல்படாது, நிறைய ஞாபக மறதி அப்படிங்கிறது ஏற்படும். காரணம் அந்த மூளையை தூண்டக்கூடிய அந்த மூளையோட செயல்பாடை தூண்டக்கூடிய ஜிங்க் இதெல்லாம் வந்து சரியான அளவுக்கு அவங்க போய் சேராது. அயன் அண்ட் ஜிங்க்லாம் வந்து ப்ராப்பராக அவங்களுக்கு போய் சேராது. அப்போ அந்த இடத்துல மூளை அந்த தூண்டக்கூடிய அந்த நரம்பு வந்து பாதிக்கப்படுது. ஸோ அப்போ ஞாபக மறதி அப்படிங்கிறது அங்கே ஏற்படும். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்களுக்கு கரெக்டாக இருக்கணும், அவங்க வந்து அவங்களுடைய வேலைகளை அவங்கள தன்னிச்சையா செஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அவங்களுக்கு கண்டிப்பா மினரல்ஸ் தட்டுப்பாடு அப்படிங்கிறது ஏற்படும். அப்போ அவங்களுக்குலாம் என்ன பண்ணலாம்? இந்த சிஎம்டியை கொடுக்கலாம். அதுக்கு அடுத்து ஸ்போர்ட்ஸ் பர்சன், நாட் ஒன்லி ஸ்போர்ட்ஸ் பர்சன், இந்த ஜிம் ஒர்க் அவுட் பண்றவங்க, நிறைய எக்ஸசைஸ் பண்ணக்கூடிய நபர்கள், ஸோ அவங்களுக்கெல்லாம் என்ன கம்மியாகும்னா எனர்ஜி அப்படிங்கிறது குறையும். ஏன் எனர்ஜி குறையுது அப்படின்னா அவங்க அதிகமாக ஒர்க் அவுட் பண்ணும்போது அவங்க உடம்புல இருந்து வியர்வை துளிகள் அதிகமாக வெளியேறும். வியர்வை அதிகமாக வெளியேறுச்சு அப்படின்னாலே உடம்புல மினரல்ஸ் தட்டுப்பாடு ஏற்படும். ஸோ மினரல்ஸ் குறையும் போது அவங்க எடுத்துக்கூடியது என்னன்னா எனர்ஜி ட்ரிங்க் அப்படிங்கிறத குடிப்பாங்க. அந்த குடிக்கக்கூடிய எனர்ஜி ட்ரிங்க்ல மினரல்ஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா கிடையாது. எனர்ஜி மட்டும்தான் இருக்கு, மினரல்ஸ் இல்லை. ஸோ அந்த நேரத்துக்கு எனர்ஜி கிடைச்சிரும், ஆனா மினரல்ஸ் கிடைக்காதனால அவங்க சீக்கிரமாவே மறுபடியும் டயர்ட் ஆயிடுவாங்க. அப்ப அந்த மாதிரி பர்சனுக்கு நம்ம தாராளமா என்ன பண்ணலாம்னா இந்த சிஎம்டி அப்படிங்கிறத சஜஷன் பண்ணலாம். நம்மளை சுத்தி எத்தனையோ பேர் வந்து ஜிம்முக்கு போயிட்டு இருக்காங்க, ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க, ஸ்போர்ட்ஸ் அத்லட்டா இருக்காங்க, நிறைய ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ் இருக்காங்க, ஃபுட்பால், வாலிபால், ஹை ஜம்ப், லாங் ஜம்ப், இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய எத்தனையோ நபர்களை நம்மளை சுற்றி பார்த்துட்டு இருக்கோம். ஒரு ஸ்கூலுக்கு போனால் ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸுக்கு இப்பெல்லாம் இப்போ இம்பார்ட்டன்ஸ் நிறைய கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் பிளேயர்ஸ்க்கு ரொம்ப முக்கியமாக தேவைப்படுறது இந்த மினரல்ஸ். ஸோ அது நம்மளுடைய சிஎம்டியில் இருக்கு, தாராளமாக அவங்களுக்குலாம் நம்ம சஜஷன் பண்ணலாம். அடுத்து யாருக்கு இது பற்றாக்குறை இருக்கும் பார்த்தீங்கன்னா வெஜிடேரியன் சாப்பிடக்கூடிய நபர்கள். ஏன்னா நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு எல்லா ஃபுட்டில் வந்து எல்லா வகையான ப்ரோட்டீன்ஸ், மினரல்ஸ் எல்லாமே கிடைச்சிரும். பட் வெஜிடேரியனுக்கு சில மினரல்ஸ்ல வந்து கிடைக்காது. ஏன்னா அதுக்குண்டான பார்த்து சாப்பிட்றாங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அதனால அவங்களுக்கு வந்து மினரல்ஸ் பற்றாக்குறை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. ஸோ அவங்களுக்கு நம்ம தாராளமா இந்த சிஎம்டியை கொடுக்கலாம். அதே போல நான் வந்து ஆரோக்கியமா இருக்கணும், நான் வந்து ஹெல்த்தியா இருக்கணும், எனக்கு ஏதாவது ப்ராடக்ட் இருக்கா அப்படின்னு கேட்கறவங்களுக்கு எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க, பட் நான் என் உடம்பை ஹெல்த்தியா பார்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த சிஎம்டியை நம்ம சஜஷன் பண்ணலாம். சரி, அப்படி சஜஷன் பண்ணும்போது நம்ம என்னெல்லாம் கவனிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமா குழந்தைகள்
குழந்தைகளுக்கு நம்ம சிஎம்டி கொடுக்கலாமா அப்படின்னு நிறைய பேருக்கு கேள்விகள் இருக்கும். குழந்தைகளுக்கு சிஎம்டி கொடுக்கும்போது அவங்களுக்கு டைஜஸ்ட், அதாவது இந்த டயரியான்னு சொல்லுவாங்க, லூஸ் மோஷன் மாதிரிலாம் வரும். ஸோ அந்த மாதிரிலாம் பிரச்சனை இருக்குன்னா கண்டிப்பா இதை தவிர்க்கிறது நல்லது. அதுவும் ரொம்ப முக்கியமா குழந்தைங்களுக்கு யாராவது கொடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா ஒரு தடவை டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு கொடுத்தா ரொம்ப ரொம்ப சிறந்தது. அதே போல ஏஜ்டு பர்சன்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த எலும்பு தேய்மானம்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா அவங்களுக்கு செக் பண்ணிட்டு நம்ம தாராளமா கொடுத்துக்கலாம். வேற ஏதாவது பிரச்சனைகள் இருக்கான்னு செக் பண்ணிக்கிட்டு நம்ம தாராளமா இதை சஜஷன் பண்ணலாம். அதே போல கர்ப்பிணி பெண்கள் முக்கியமா நம்ம எப்பயுமே கவனிக்க வேண்டியது, ஏன்னா ஒரு மதர் டர்ன் தான் குழந்தைக்கு வந்து எல்லா சத்துக்களும் போய் சேரும். அப்ப மதருக்கு வந்து கொடுக்கலாமா அப்படின்னு கேட்கும் போது மதருக்கும், அதுவும் கர்ப்பிணி பெண்களுக்கும் பாலூட்டும் தாய்மார்களுக்கும் நம்ம டாக்டர் அட்வைஸோட கொடுக்கலாம். கண்டிப்பா டாக்டர் அட்வைஸ் இல்லாம கொடுக்க கூடாது அப்படிங்கிறத மைண்ட்ல வச்சுக்கணும். அதே போல நாள்பட்ட மருந்து எடுத்துட்டு இருக்கக்கூடிய நபர்கள், நோயாளிகள், அதே போல அவங்களுக்குமே சரி, அவங்க எந்த மாதிரி நோய்கள் இருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இந்த சபையை சிஎம்டி செஷன் பண்றது ரொம்ப நல்லது. சரி, யாரெல்லாம் எடுக்கக்கூடாது, யாருக்கெல்லாம் இதை கொடுக்க கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டியது, கிட்னி ப்ராப்ளம் இருக்கு, சிறுநீரக கோளாறு இருக்கு அப்படின்னா இந்த சிஎம்டி சஜஷனே பண்ணிடக்கூடாது. கிட்னி இன்ஃபெக்ஷன் இருக்கு, இல்ல கிட்னி ஃபங்க்ஷன் ப்ராப்ளம் இருக்கு, கிட்னி ஸ்டோன் இருக்கு, டயாலிசிஸ் கண்டிஷன்ல இருக்காங்க, யூரின் கெரட்டினின் அதிகமா இருக்கு, இந்த மாதிரி. அப்ப இதெல்லாம் நம்ம எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? ஸோ அவங்களுடைய யூரின் டெஸ்ட் ரிப்போர்ட், அதுவும் கிட்னி ஃபங்க்ஷன் டெஸ்ட். ஸோ இந்த 2 ரிப்போர்ட்டை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அவங்களுக்கு இதை கொடுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு. அப்போ ஒரு சிஎம்டி நம்ம கொடுக்கணும்னா கண்டிப்பா இந்த விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணும். சரி, ஏன் அதை நான் செக் பண்ணிட்டு கொடுக்கணும் அப்படின்னா, ஏன்னா இதுல பொட்டாசியம் அப்படிங்கிற ஒரு பொட்டாசியம் மெக்னீசியம் அப்படிங்கிற ஒரு மினரல்ஸ் இருக்கிறதுனால இது வந்து இன்னும் பாதிப்பை அதிகப்படுத்தக்கூடும் அவங்களுக்கு. ஸோ அதனால நம்ம எப்பயுமே என்ன பண்ணக்கூடாது, கிட்னி ப்ராப்ளம் இருக்குன்னு தெரிஞ்சாலே அவங்களுக்கு சிஎம்டி சஜஷன் பண்றதை தவிர்த்துடலாம். அவங்ககிட்ட இந்த சப்ளிமெண்ட்ஸ் கொண்டு போய் சேர்க்கக்கூடாது. நெக்ஸ்ட் ஹார்ட் ப்ராப்ளம், இதய பாதிப்பு இருக்கு. இதய பாதிப்புனா உங்களுக்கு தெரியும். ஸோ பிபி மெயினாக வரக்கூடியது. ஸோ பிபி வரதுக்கான காரணம் கொலஸ்ட்ராலா இருக்கலாம். ஸோ பிளட் ப்ரெஷரை வந்து இது என்ன பண்ணுன்னா இன்னும் தூண்டி விடும். ஏன்னா இதுல சால்ட் இருக்கு, சோடியம் இருக்கு. ஸோ சோடியம் இருக்கிறதுனால இது என்ன பண்ணுன்னா இன்னும் இதய துடிப்பை அதிகப்படுத்தும். அப்போ இதய பாதிப்பு உள்ளவங்களுக்கு சிஎம்டியை சஜஷன் பண்ணக்கூடாது. அதே போல ஹார்ட் ப்ராப்ளத்துக்காக அவங்க மெடிசன் எடுத்துட்டு இருக்காங்க, பிளட் பிபிக்காக மெடிசன் சாப்பிட்டுட்டு இருக்காங்க, அவங்களுக்கு இதை சஜஷன் பண்ணலாமா? கண்டிப்பா கூடாது. ஏன்னா இது என்ன பண்ணா இதுல இருக்கக்கூடிய அந்த மினரல்ஸ் ஸோ அவங்க எடுக்கக்கூடிய மெடிசன்ஸை அஃபெக்ட் பண்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால சஜஷன் பண்ணக்கூடாது. ட்ரீட்மெண்ட்ல இருக்காங்க, ஸோ அவங்களுக்கு இதை கொடுக்கலாமா? ரொம்ப சிவியர், அதாவது குரானிக் டிசீஸ் அப்படின்னு சொல்லக்கூடாது, வாழ்நாள் நோய் அப்படின்ற மாதிரி சில நோய்கள் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நோய்கள் உள்ளவங்களுக்கு கண்டிப்பா இதை சஜஷன் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா அதுக்கெல்லாம் வந்து அவங்க லைஃப் டைம் ஒரு பல வருஷமா மெடிசன் எடுத்துட்டு இருப்பாங்க. அதனுடைய பாதிப்பு ஆல்ரெடி கிட்னியை போய் அஃபெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கும், நம்மளுக்கு தெரியாது. நம்ம இதை கொடுக்கும்போது இன்னும் பாதிப்பு அதிகப்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, அந்த மெடிசன் வேலை செய்யாம போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த மாதிரி மெடிசன்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த சிஎம்டியை செக் பண்ணிட்டு கொடுக்கறது நல்லது. எந்த மாதிரி மெடிசன்ஸ் ஃபாலோ பண்றாங்கன்னு, என்ன பிரச்சனைக்காக ஃபாலோ பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி. இது ஏன் இந்த அளவுக்கு நம்ம அவேர்னஸோட பாக்குறோம் இந்த சிஎம்டி அப்படின்னா, ஏன்னா இதுல வந்து நான் சொன்ன மாதிரி 84 உடலுக்கு தேவையான 84 வகையான மினரல்ஸும் இதுல இருக்கு. அப்ப ஏதாவது ஒரு மினரல்ஸ் அவங்களுக்கு வந்து அதிகமா போயிடுச்சு அப்படின்னா, ஸோ கம்மியானாலும் பிரச்சனை தான், ரொம்ப அதிகமானாலும் பிரச்சனை தான். ஆர்கன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம், உடம்புல உள்ள ஆர்கன்ஸ். அந்த ஆர்கன்ஸ் எல்லாம் செயல்படுறதுக்கு காரணம் மினரல்ஸ். அப்ப அதோட செயல்பாட்டு அதிகரிச்சுன்னா என்ன ஆகும்? ஸோ அவங்களுக்கு உடம்புல இன்னும் மேலும் வேற ஏதாவது பாதிப்புகள் ஏற்படுத்தக்கூடும். ஸோ அதனால எந்த ஒரு ஹெல்த் கண்டிஷன் பிரச்சனை இருக்கான்னு செக் பண்ணிட்டு கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. எந்த பிரச்சனையுமே இல்லையா, தாராளமா நீங்க சஜஷன் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது சேம் அதே போல எப்படி ஒரு சிஎம்டியை பார்த்தோமோ அதுக்கு வரும் அப்சர்விட் சப்ளிங்கல் ஸ்ப்ரே பத்தி பார்த்தோம். ஸோ சப்ளிங்கல் ஸ்ப்ரே எல்லாமே விட்டமின்ஸ், இப்போ நம்ம பார்க்கறது சிஎம்டி எல்லாமே மினரல்ஸ். ஸோ இது ரெண்டும் கலந்தது தான்
இந்த மல்டி விட்டமின் கம்மிஸ். ஸோ இந்த மல்டி அது என்ன விட்ட பிளஸ் மின், விட்ட அப்படின்னா வைட்டமின்ஸ், அப்போ பிளஸ் மின் போட்டிருக்காங்க அப்படின்னா என்னன்னா மினரல்ஸ். ஸோ விட்டமின்ஸும் மினரல்ஸும் கலந்தது தான் இந்த கம்மிஸ். உடம்புக்கு தேவையான அத்தியாவசியமான எசென்சியல் வைட்டமின்ஸ் மினரல்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாமே இந்த ஒரு கம்மிஸ்ல இருக்கு. சரி, இது ஏன் சிஎம்டி கொடுத்துருக்காங்க, தனியா விட்டமின்ஸ் தனியா கொடுத்துருக்காங்க, இது இது இருக்கும்போது எதுக்காக வந்து கம்மிஸ்னு ஒன்று கொண்டு வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குழந்தைகளுக்கு வந்து இது எல்லாமே நம்ம நார்மலாக சஜஷன் பண்ண மாட்டோம் எடுத்த உடனே. இது விட்டமின்ஸோ மினரல்ஸோ சப்ளிமெண்ட்ஸ் வந்து நம்ம சஜஷன் பண்ண மாட்டோம். ஆனால் குழந்தைகளுக்கும் விட்டமின்ஸ் மினரல்ஸ் பற்றாக்குறை இருக்கலாம், அப்போ டோசேஜ் அளவு மாறும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய குழந்தைகளுக்காக பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்டது தான் இந்த கம்மிஸ். அப்போ குழந்தைங்க தான் எடுத்துக்கணுமானா கண்டிப்பாக அப்படி கிடையாது. இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே எடுத்துக்கூடியது. விட்டமின் ஏ, பி, சி, டி, இ, ஜிங்க், மெக்னீசியம், இந்த மாதிரி நிறைய விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் எல்லாமே இதில் இருக்கு. ஸோ இது என்ன பண்ணா உடலுக்கு வந்து ஸ்ட்ரென்த்தையும் ப்ளஸ் அந்த நம்ம மெட்டபாலிசம் சொல்லுவோம்ல, வளர்சிதை மாற்றம், ஸோ அதை அதிகரிக்கிறதுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கு. அதனால தான் இதை வந்து குழந்தைகளுக்கு சஜஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ குழந்தைகள் அப்படின் போது யாருன்னு பார்த்தீங்கன்னா 5 வயசுக்கு மேலே, 5 இயர்ஸ் அண்ட் அபோவ். எங்க 5 வயசுக்கு இருக்க குழந்தைகள் கொடுக்க கூடாதா அப்படின்னு கேட்டா, சில மினரல்ஸ் அவங்களுடைய உடம்புல வேற ஏதாவது பாதிப்புகளை உருவாக்கக்கூடும், அதனால நம்ம சஜஷன் பண்றது இல்லை. ஸோ கம்பெனி சொல்லியிருக்கக்கூடிய கைட்லைன்ஸ், ஏன்னா கம்பெனி எப்பயுமே என்ன பண்ணுன்னா வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனும் ஐஎம்சிஆர் இந்தியன் மெடிக்கல் கவுன்சில் ரிசர்ச் இவங்க என்ன சொல்றாங்களோ அவங்களோட வழிகாட்டுதலின்படி மட்டும்தான் எந்த ஒரு ப்ராடக்டா இருந்தாலும் சஜஷன்ஸ் கொடுக்குறாங்க தயாரிச்சு. ஸோ அதனால குழந்தைகள் அப்படின்னு பார்க்கும்போது 5 வயசுக்கு மேல இருக்கிறவங்க இந்த விட்டமின் கம்மிஸை எடுத்துக்கலாம். ஸோ குழந்தைகள் பார்க்கும்போது ஒரு நாளைக்கு 1 தான் கொடுக்கணும். ஸோ குழந்தைங்க வந்து சாப்பிட்டதுக்கப்புறம் நல்லா விருப்பப்படுவாங்க, ரொம்ப ஆசையா இருக்குன்னு சொல்லிட்டு 2 3 கேட்பாங்க. பட் தயவு செஞ்சு பேரண்ட்ஸ் இதை மெயின்ல வச்சுக்கோங்க, ஒரு நாளைக்கு 1 தான் கொடுக்கணும். ஏன்னா அது வந்து அளவு அதிகமாக போயிடக்கூடாது குழந்தைங்களுக்கு. ஏன்னா இது முழுக்க முழுக்க இதில் இருக்கிறது என்னன்னா விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ், நல்லா புரிஞ்சுக்குங்க. ஸோ விட்டமின்ஸ் அதிகமாக போனாலும் ஹைப்பர் விட்டமின் அப்படின்னு சொல்லிட்டு அந்த என்ன விட்டமின்ஸ் பற்றாக்குறை பிரச்சனை இருக்கோ, ஸோ அது ஹைப்பரா மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே போல் மினரல்ஸ் அதுவும் ஹைப்பரா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால பாதுகாப்பா ஒரு நாளைக்கு 1, சரிங்களா? பெரியவங்க அப்படின் போது ஒரு நாளைக்கு 2 எடுத்துக்கலாம். ஏன்னா அவங்களுக்குலாம் என்னன்னா நிறைய ஒர்க் அவுட் பண்ணுவாங்க, நிறைய இப்போ வெளியில வேலை பார்க்குறாங்க, அதுவும் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கு. ஸோ உணவு சரியா டயத்துக்கு எடுத்துக்க மாட்டாங்க. இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்கிறதுனால ஸோ அவங்களுக்கு விட்டமின்ஸ் மினரல்ஸ் பற்றாக்குறை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அவங்க ஒரு நாளைக்கு 2 அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். ரொம்ப வயசான இருக்காங்களா அவங்களுக்கு தாராளமாக இந்த விட்டமின்ஸ் மினரல்ஸ், அதாவது விட்டமின் கம்மிஸை, மல்டி விட்டமின் கம்மிஸை தாராளமாக நம்ம கொடுக்கலாம். ரொம்ப சோர்வா இருக்காங்களா அவங்களுக்கு நம்ம இந்த விட்டமின் கம்மிஸை கொடுக்கலாம். அடிக்கடி சளி, காய்ச்சல் இந்த மாதிரி பிரச்சனை வருதா அவங்களுக்கு விட்டமின் கம்மிஸை கொடுக்கலாம். ஏன்னா இது வந்து அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை தூண்டுதறதுக்கு, நல்லா புரிஞ்சுங்க, சரிப்படுறதுக்குல நோய் எதிர்ப்பு சக்தியை தூண்டி விடுறதுக்கு, ஆக்டிவேட் பண்றதுக்கு, இந்த WBCன்னு சொல்லுவாங்க, ஒயிட் பிளட் செல்ஸ், போர் மரபர்கள்னு சொல்லுவாங்க உடம்புல. ஸோ அவங்கள வந்து அவங்க தூங்கிட்டு இருக்காங்கன்னா தட்டி எழுப்பி அவங்கள வந்து அந்த நோயை எதிர்த்து ஃபைட் பண்றதுக்கு இது சப்போர்ட்டிவா இருக்கும். சரி, யாரெல்லாம் எடுக்கக்கூடாது? இப்போ நான் சொன்ன மாதிரி தான். ஸோ 5 இயர்ஸ் பிலோ இருக்கக்கூடிய குழந்தைகள் கண்டிப்பாக இதை எடுக்கக்கூடாது. அதே போல கர்ப்பிணிகள், தாய்மார்கள், பாலூட்டும் தாய்மார்கள், ஸோ அவங்களும் இதை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. சர்க்கரை நோயாளிகள் முக்கியமாக, டயபெட்டிக். ஏன் அப்படின்னா இது வந்து ஸ்வீட்ஸ் அதிகமாக இருக்கு. ஸோ ஸ்வீட் கண்டென்ட் இருக்கிறதுனால, இனிப்பு அதிகமாக இருக்கிறதுனால டயபெட்டிக் வந்து இது வந்து அந்த குளுக்கோஸை வந்து தூண்டுறதுக்கு அதிகமாக இருக்கும். ஸோ தூண்டுதல் அதிகமாக பண்ணிச்சுன்னா அப்புறம் குளுக்கோஸ் லெவல் அதிகரிச்சிடும். ஸோ அதனால அவங்களுக்கு இதை தவிர்க்கிறது நல்லது. சில பேருக்கு விட்டமின் டாக்ஸிஸ் இருக்கும், அதாவது ஏற்கனவே கொஞ்சம் உடம்புல வந்து விட்டமின்ஸ்லாம் அதிகமாக இருக்குன்னு சொல்லி டாக்டர் சொல்லியிருப்பாங்க. சில விட்டமின்ஸ்லாம் அதிகமாக இருக்குன்னு சொல்லி, உதாரணம் விட்டமின் ஏ, விட்டமின் கேல அதிகமாக இருக்குன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா, அதுவும் முக்கியம் விட்டமின் டி அதிகமாக இருந்துச்சுன்னா ஹைப்பர் கால்சிமியான்னு சொல்லுவாங்க. ஹைப்பர் கால்சிமியா இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி நம்ம கம்மிஸோ இல்லை சேமியோ இந்த மாதிரிலாம் கொடுக்கறது தவிர்க்கிறது நல்லது. ஸோ இந்த மாதிரி விட்டமின்ல, ஸோ இதுக்காக தான் நம்ம என்ன பண்றோம், அவங்ககிட்ட டீட்டெயில் ரிப்போர்ட் ஒன்று வாங்குவோம், ஹெல்த் ரிப்போர்ட்.
ஸோ டீட்டெயில் ஹெல்த் ரிப்போர்ட்ல இதை பத்தின அந்த இன்ஃபர்மேஷன் அதுல இருந்துடும். ஸோ அதை பார்த்தாலே தெரிஞ்சிடும், இதை கொடுக்கலாமா வேண்டாமான்னு தெரிஞ்சிடும். சரிங்களா? அதாவது பிரச்சனை இருக்கக்கூடிய நபர்களுக்கு, நல்லா புரிஞ்சுங்க நான் சொல்றது, பிரச்சனை இருக்கக்கூடிய நபர்களுக்கு. ஸோ இதை நம்ம கண்டிப்பா இது வந்து நோட் பண்ணிட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி சஜஷன் பண்ணிக்கலாம். பிரச்சனை இல்லையா தாராளமா கொடுங்க, ஒன்றும் ஒரு ப்ராப்ளம் இல்லை. பிரச்சனை தான் இல்லாதவங்களுக்கு தாராளமா எடுத்துக்கலாம். அதே போல எந்த ஒரு சப்ளிமெண்ட்ஸா இருந்தாலும் 3 to 6 month ஃபாலோ பண்றோம், பிரச்சனையே இல்லை ஃபாலோ பண்றோம்னா 3 to 6 month ஃபாலோ பண்ணிட்டு ஸ்டாப் பண்ணிக்கணும். மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா ஒரு 3 to 6 month வெயிட் பண்ணணும். சரிங்களா? வெயிட் பண்ணி மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்மகிட்ட அவ்வளவு சப்ளிமெண்ட்ஸ் இருக்கு, ரொட்டேஷன்ல யூஸ் பண்ணிட்டே இருந்தோம்னா நம்ம உடம்பை எப்பயுமே ஹெல்த்தியா பார்த்துக்க முடியும். அண்டு முக்கியமான ஒரு ப்ராடக்ட் எனர்ஜி பூஸ்டர். இது வந்து இந்த பேரை கேட்ட உடனே நிறைய பேர் இதை வந்து தப்பா கம்யூனிகேட் பண்ணிட்டு செஷன் எடுத்துக்கிறாங்க. எனர்ஜி பூஸ்டர் அப்படின்னு எனர்ஜி கொடுக்கறது வந்து சோர்வா இருக்க எல்லாருக்கும் கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பெண்களுக்கு வந்து இதை சஜஷன் பண்றாங்க. தயவு செஞ்சு பெண்கள் யாரும் இந்த சப்ளிமெண்ட்ஸை பயன்படுத்த வேண்டாம். ஏன்னா பெண்களுக்கு சதாவரி மேக்ஸ்ன்னு சொல்லி பிரத்யேக ஒரு ப்ராடக்ட் இருக்கு. ஸோ அதை வாங்கி பயன்படுத்துங்க. எனர்ஜி பூஸ்டர் அப்படிங்கிறத தயவு செஞ்சு பெண்கள் யாரும் எடுத்துக்க வேண்டாம். சரிங்களா? இது ஏன் எடுத்துக்க வேண்டாம்ன்றத நான் அடுத்த ஸ்லைட்ல நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். சரிங்களா? ஸோ இதுல என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அஸ்வகந்தா, சர்பகந்தா, டெர்மினாலியா அப்படிங்கிற இதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா மூலிகைகள். என்ன இது பேர் புதுசா இருக்கு, ஏதோ இங்கிலீஷ்ல ஏதோ சொல்றாங்க அப்படின்னு நினைச்சாதீங்க. இதெல்லாம் மூலிகைகளோட பேர்கள். நம்ம டிவில எல்லாம் பார்த்துருப்போம், ஒரு டீல வந்து பாத்தீங்கன்னா அஸ்வகந்தா, அதிமதுரம் எல்லாம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. பட் எடுத்து பார்த்தோம்னா அதுல அதெல்லாம் ஒண்ணுமே இருக்காது, பின்னாடி இன்கிரீடியன்ஸ்ல எடுத்து பார்த்தோம்னா. ஆனா நம்மளுடைய எனர்ஜி பூஸ்டரை முழுக்க முழுக்க தயாரிக்கப்பட்டது இந்த மூலிகைகளின் கலவைகள் தான். அஸ்வகந்தா, சர்பகந்தா, டெர்மினலியா. சரி, இதெல்லாம் என்ன பண்ணும்? இது என்ன பண்ணும் அப்படின்னா மூளையோட நரம்பு மண்டலத்தோட செயல்திறனை அதிகப்படுத்தும். ஸோ பிரெயின் ஆக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணும். சீரம் கார்டிசோல், நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சீரம் கார்டிசோலை அளவை குறைக்கும். சீரம் கார்டிசோல் அதிகமாச்சுன்னா உடம்பு ஸ்ட்ரெஸ் ஆகும். ஸோ அந்த சீரம் கார்டிசோலை இது என்ன பண்ணும்? கண்ட்ரோல் பண்ணும். அப்படி கண்ட்ரோல் ஆச்சுன்னா என்ன ஆகும்னா மன அழுத்தம், நம்மளுடைய ஸ்ட்ரெஸ்ஸை வந்து இது குறையும். அது மட்டும் இல்லாம மன அழுத்தம் அதிகமாச்சுன்னா பதட்டம் வரும். ஸோ அந்த பதட்டத்தையும் இது போக்கும். இதெல்லாம் எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா இது எல்லாத்துமே சயின்டிபிக் ப்ரூஃப் தான். சயின்டிபிக்கா செக் பண்ணி தயாரிச்சிருக்காங்க இதெல்லாம் இதுல இருக்கு அப்படின்றத. சரிங்களா? சும்மா ஏதோ தயாரிக்கணும்ன்ற கொடுக்கல, ஆராய்ச்சி பண்ணி அறிவியல் ரீதியா எல்லாத்தையும் ரிசர்ச் பண்ணி அதுக்கப்புறம் தான் இதை தயாரிச்சிருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லை, இது வந்து ஆண்களுடைய டெஸ்டோஸ்டரோன். ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை வந்து இன்ஃபர்டிலிட்டி, மேல் இன்ஃபர்டிலிட்டி அப்படிங்கிற பிரச்சனைக்கு இது ஒரு தீர்வா அமையுது. ஸோ ஏன்னா டெஸ்டோஸ்டரோனை இது இன்க்ரீஸ் பண்ணுது. ஏன் டெஸ்டோஸ்டரோன் குறையுதுன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா டெஸ்டோஸ்டரோன் குறையும். ஸோ அந்த ஸ்ட்ரெஸ்ஸை கண்ட்ரோல் பண்றதுனால, மன அழுத்தத்தை கண்ட்ரோல் பண்றதுனால அவங்க டெஸ்டோஸ்டரோன் இன்க்ரீஸ் ஆகுது. அது மட்டும் இல்லை, ஸோ எனர்ஜி, ஸ்டாமினா அண்ட் எனர்ஜி இதையுமே இது இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது ஆண்களுக்கு. ஸோ ஆண்களுக்காகவே தயாரிக்கப்பட்ட ஒரு ப்ராடக்ட் அப்படின்னா நம்ம வெஸ்டேஜில் இருக்கக்கூடியது இந்த எனர்ஜி பூஸ்டர். ஒன்லி ஃபார் மென்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட். ஸோ இதை யாருக்கெல்லாம் கொடுக்கலாம்? சரி, ஆண்களுக்குன்னு சொல்லி வச்சுட்டீங்க, அப்புறம் இதுல என்ன யாருக்கெல்லாம் கொடுக்கலாம் அப்படிங்கிறதுலாம் இருக்கு அப்படின்னா இதுலயும் இருக்கு யார் கொடுக்கலாம் யார் கொடுக்கூடாதுன்னு. அதுல ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டியது யாரு கொடுக்கலாம் அப்படின்னா ரொம்ப உடல் ரீதியா உழைப்பு பயன்படுத்தக்கூடிய நபர்கள். உதாரணத்துக்கு டிரைவர்ஸ் இருக்காங்க, மூட்டை தூக்குறவங்க இருக்காங்க, லோடு ஏத்துறவங்க, லோடு இறக்குறவங்க. ஸோ இந்த மாதிரி உடல் ரீதியா உழைக்கிறவங்க. ஸோ இவங்களுக்கெல்லாம் வந்து கண்டிப்பா வலிமை அதிகமா தேவை, உடல்ல ஸ்ட்ரென்த் அதிகமா தேவை. ஸோ அந்த ஸ்ட்ரென்த்தை கொடுக்கக்கூடியது இந்த எனர்ஜி பூஸ்டர். ஏன்னா அவங்களாம் சீக்கிரமா டயர்ட் ஆயிடுவாங்க ஸ்ட்ரென்த் இல்லைன்னா. ஸோ அவங்க வந்து நாள் ஃபுல்லா வேலை பார்க்கணும், அந்த வேலைக்கு இந்த எனர்ஜி பூஸ்டர் சப்போர்ட்டிவா இருக்கும். நெக்ஸ்ட் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், ஸோ விளையாட்டு வீரர்கள், ஸ்போர்ட்ஸ் பர்சன் அண்ட் எக்ஸசைஸ், ஜிம் ஒர்க் அவுட் பண்றக்கூடிய நபர்கள். ஸோ அவங்களுக்குலாம் அந்த தசை வலிமை கொடுக்கறதுக்கு பிளஸ் ஒர்க் அவுட் பண்ணும்போது சோர்வடையாம இருக்கிறதுக்கு அந்த ஸ்டாமினாவை கொடுக்கக்கூடியது இந்த எனர்ஜி பூஸ்டர். ஸோ இந்த சப்ளிமெண்ட்ஸ்ல அஸ்வகந்தா அப்படின்னு ஒரு மூலிகை இருக்குல்ல,
இந்த மூலிகை தான் முக்கியமா என்ன பண்ணுன்னா மன அழுத்தத்தை குறைக்கும், ஸ்ட்ரெஸ் ரிலீஃப், மனதுக்கு அமைதியை கொடுக்கும். ஸோ இது ரெண்டுமே இருந்துச்சு அப்படின்னா யோசிச்சு பாருங்க, ஸ்ட்ரெஸ்ஸே இல்லை எனக்கு, அப்போ என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக எனக்குள்ள எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அந்த மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்காகவே கொண்டு வந்தது தான் இந்த அஸ்வகந்தா அப்படிங்கிறது அதுல இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுட்டு அதை வந்து இந்த எனர்ஜி பூஸ்டரோட மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதே போல டெஸ்டோஸ்டரோன் ஏற்கனவே சொன்ன மாதிரி, ஸோ மேரிட் மென்ஸ், ஸோ டெஸ்டோஸ்டரோன் அளவை இன்க்ரீஸ் பண்றதுக்கு, தசை வளர்ச்சியை தூண்டுறதுக்கு, அவனோட வீரியத்தை அதிகப்படுத்துறதுக்கு கண்டிப்பா என்ன தேவை, ஸ்ட்ரென்த் தேவை, ஸ்டாமினா தேவை. ஸோ இது எல்லாமே எதுல இருக்குன்னா இந்த எனர்ஜி பூஸ்டர்ல இருக்கு. ஸோ ரொம்ப ஆக்டிவா இருக்கணும், சீக்கிரம் டயர்ட் ஆயிடுறேன் அப்படின்றவங்களுக்கும் இந்த எனர்ஜி பூஸ்டர் நம்ம கொடுக்கலாம். யாருக்கு அப்படின்னா மேரிட் மென்ஸ், சீக்கிரம் டயர்ட் ஆகக்கூடிய நபர்களுக்கு நம்ம இந்த எனர்ஜி பூஸ்டர் கொடுக்கும்போது அவங்க டயர்ட்னஸ் அப்படிங்கிறது இருக்காது. ஸோ இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு நம்ம வந்து கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் அப்படின்னும் போது இதுலயுமே யாரெல்லாம் எடுக்க கூடாது அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குல்ல, அதையும் தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பா. ஸோ அப்படி என்னன்னு பாத்தீங்கன்னா 18 வயதுக்கு குறைந்தவர்கள் கண்டிப்பா இதை எடுக்க கூடாது. ஏன்னா இந்த ப்ராடக்ட் பிரைம்ல எனர்ஜி பூஸ்டர் இருக்கக்கூடிய இந்த ப்ராடக்ட் ஒன்லி ஃபார் 18+ மென்ஸ். ஸோ 18 வயதுக்கு மேற்பட்ட பெரியவங்களுக்கு மட்டும்தான். ஏன்னா அவங்களுடைய உடல் அமைப்புக்காகவும் அவங்களுடைய ஹார்மோன் சேஞ்ச், அவங்களுடைய ஹார்மோனுக்கு ஏற்ற மாதிரியும் தான் இந்த ப்ராடக்டை தயாரிச்சிருக்காங்க. அந்த இன்கிரீடியன்ஸ், அதில் இருக்கக்கூடிய மூலிகைகள், அதனுடைய அளவுகள், இது எல்லாமே எதை பேஸ் பண்ணினா பெரியவங்களோட உடல் அமைப்பு ஏற்ற மாதிரியும் பெரியவங்களுடைய ஹார்மோன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் இதை தயாரிச்சிருக்காங்க. அதனால 18 வயசுக்கு கீழே உள்ளவங்களுக்கு கண்டிப்பா கொடுக்கக்கூடாது. புரியுதுங்களா? ஸோ இது வந்து ரொம்ப கண்டிப்பா நீங்க நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா இவ்வளவு நேரம் நான் சொல்லும் போது ஸ்போர்ட்ஸ்ன்னு சொன்னேன், ஜிம் ஒர்க் அவுட் சொன்னேன், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 18 வயசு கீழே இருக்கவங்களும் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் கொடுத்துடாதீங்க, இது அவங்களுக்கு கிடையாது. ஸோ 18+ உள்ளவங்களுக்கு மட்டும்தான். அதே போல பெண்கள் ஏன் எடுக்கக்கூடாது அப்படின்னு நான் சொல்றேன்னு சொன்னேன். ஏன் இது எடுக்கக்கூடாது அப்படின்னா இது இருக்கக்கூடிய மூலிகைகள் இப்ப நான் சொன்ன மாதிரி அஸ்வகந்தா, சர்பகந்தா, டர்லிவனியா, ஸோ இது மூணு என்ன பண்ணும்னா ஹார்மோன்ஸ் சேஞ்ச் பண்ணும். ஏன்னா டெஸ்டோஸ்டெரான் இன்க்ரீஸ் பண்ணுது. யோசிச்சு பாருங்க, பெண்களுக்கு ஈஸ்ட்ரோஜன் தான் இன்க்ரீஸா இருக்கணும், அதிகமா இருக்கணும். ஆனா இது டெஸ்டோஸ்டெரான் வந்து இன்க்ரீஸ் பண்ணக்கூடியது. அப்ப டெஸ்டோஸ்டெரான் அதிகரிச்சுன்னா அவங்களுடைய ஹார்மோன் சேஞ்ச் ஆகும். ஹார்மோன் சேஞ்ச் ஆச்சுன்னா அவங்களுடைய தன்மை மாறுபடும். ஸோ அதனாலதான் பெண்கள் இதை பயன்படுத்த வேண்டாம் அப்படிங்கிறத சிட்டா சொல்றது காரணம். பெண் தன்மை ஆண் தன்மையா மாறுறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால பெண்கள் தயவு செஞ்சு இதை பயன்படுத்த வேண்டாம். அதே போல இதை சொல்லும் போது இன்னொரு விஷயம் சொன்னேன், இது வந்து வீரியத்தை அதிகப்படுத்தும், ஸ்ட்ரெஸ்ஸை கண்ட்ரோல் பண்ணும், ஸோ அவங்கள வந்து ஆக்டிவா வச்சிருக்கும், இந்த மாதிரி நிறைய விஷயம் சொன்னேன். அப்போ யோசிச்சு பாருங்க, பிபி அதிகமா இருக்கிறவங்க எடுத்துக்கிட்டு இதை வந்து பயன்படுத்தினாங்க, பிபி அதிகமா உள்ளவங்க இதை பயன்படுத்தினாங்க அப்படின்னா அது இன்னும் அந்த ப்ரெஷரை அதிகப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இதுல இருக்கு. ஸோ அதனால பிபி அதிகமா உள்ளவங்க கண்டிப்பா இதை எடுக்கக்கூடாது. ஏன்னா அதுல மாற்றத்தை கண்டிப்பா இது ஏற்படுத்தும் சில இதுல இருக்கக்கூடிய மூலிகைகள். ஏன்னா அந்த மூலிகையோட தன்மை தான் இங்க ஒரு விஷயம் சொல்றாங்கன்னா அது எதுக்காகனா அதுல இருக்கக்கூடிய இன்கிரீடியன்ஸ், அந்த இன்கிரீடியன்ஸ் என்ன வேலை பார்க்கும், அந்த இன்கிரீடியன்ஸ் வந்து எந்த மாதிரி மாற்றத்தை உருவாக்கும் உடம்புல அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அந்த சப்ளிமெண்ட்ஸ் நேம் பார்க்கறத விட அதுல இருக்கக்கூடிய இன்கிரீடியன்ஸ் தான் நம்ம நோட் பண்ண வேண்டியது. அந்த இன்கிரீடியன்ஸ் வந்து இந்த வேலையை பார்க்கறதுனால இதை எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே போல தூக்க மாத்திரை எடுத்துட்டு இருக்கவங்க இந்த எனர்ஜி பூஸ்டர் எடுக்கக்கூடாது. ஏன்னா மன அமைதி ஆயிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காவே தூக்கம் வரும். இப்ப நான் தூக்க மாத்திரையும் எடுத்துட்டு இருக்கேன், பிளஸ் இதை எடுக்கிறேன் அப்படின்னும் போது என்ன ஆகும் அப்படின்னா அது இன்னும் அதிகப்படுத்தும். தூக்கம் அதிகமா வந்துச்சு என்ன ஆகும், உடல்ல மறுபடியும் ஹார்மோன் சேலஞ்ச், ஹார்மோன் இம்பேலன்ஸ் அப்படிங்கிறது ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால மாத்திரை பயன்படுத்தவங்க எடுக்கக்கூடாது. இது எந்த மூலிகை இதை பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்பகந்தா அப்படிங்கிற மூலிகை தான் மன அமைதியாக்கி
தூக்கத்தை தூண்டிவிடும். புரியுதுங்களா? ஸோ மெட்டபாலிக் அந்த மெலட்டினை வந்து லைட்டா தூண்டி விடுறதுனால இன்னும் தூக்கம் அதிகமாக வரும். ஸோ அவங்க வந்து அப்போ எனர்ஜி பூஸ்ட் எடுத்தா எனக்கு வந்து டயர்டாகவே இருக்குன்னு சொல்லுவாங்க. எனர்ஜி பூஸ்ட் எடுத்தும் டயர்டாக இருக்கணுவாங்க. ஏன்னா அவங்களாம் மெடிசன் ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி மெடிசன்ஸ் ஃபாலோ பண்ணக்கூடியவங்க கண்டிப்பா இந்த எனர்ஜி பூஸ்டரை எடுக்க கூடாது. ஸோ நம்ம ஒரு சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கும் போது அந்த சப்ளிமெண்ட்ஸ் நேமை பார்த்து நம்ம ஒருத்தவங்க சஜஷன் பண்றதை விட அதுல இருக்கக்கூடிய இன்கிரீடியன்ஸும் அது பார்க்கக்கூடிய வேலைகள் அப்படிங்கிறத பார்த்து நம்ம ஒரு ப்ராடக்டை சஜஷன் பண்ணும்போது நம்மளால ஒருத்தவங்களுக்கு பெஸ்டான ரிசல்ட்டை நம்ம கொண்டு வர முடியும். நம்ம எல்லாரும் பேரை பார்த்து சஜஷன் பண்ணிட்டு இருக்கோம். அப்படி இல்லாம அதுல இருக்கக்கூடிய இன்கிரீடியன்ஸ், அதுல என்ன மூலிகைகள் இருக்கு அப்படிங்கிறத பார்த்து நம்ம சஜஷன் பண்ணா ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இப்படி சஜஷன் பண்ணும்போது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் அவங்களுடைய ஹெல்த் ரிப்போர்ட். ஸோ இப்போ மேல் இன்ஃபர்டிலிட்டிலாம் சொன்னேன். ஸோ அதுக்கெல்லாம் இந்த ப்ராடக்ட் சஜஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு வெறும் இந்த ப்ராடக்ட் மட்டும் கொடுத்துட்டு சில பேர் ரிசல்ட் வரலன்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா அவங்க கிட்ட நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் சீமன் அனாலிசிஸ் ரிப்போர்ட். ஒரு மேல் இன்ஃபர்டிலிட்டி நம்ம கேட்க வேண்டியது சீமன் அனாலிசிஸ் ரிப்போர்ட் பிளஸ் கம்ப்ளீட் பிளட் கவுண்ட் ரிப்போர்ட், பிபி சுகர் இருக்கா அப்படிங்கிற பிரச்சனை தெரிஞ்சுக்கணும். இது இந்த ப்ராடக்ட் சஜஷன் பண்ணணும் அப்படின்னா ஸோ அந்த அளவுக்கு ஒரு யூனிக்கான ஒரு ப்ராடக்ட் தான் இது. ஸோ அதனாலதான் நம்ம வந்து எந்த ஒரு பிரச்சனைக்கும் நம்ம அடிக்கடி நம்ம ரிப்போர்ட்டை கேட்கறதுக்கான காரணம். ரிப்போர்ட் இருந்துச்சுன்னா நம்ம கிளியரா வந்து இதுதாங்க எடுக்கணும் அப்படின்னு சொல்லிடலாம். இல்லைன்னா இது எடுத்து பாருங்க, ரிசல்ட் கிடைக்கலன்னா மாத்தி கொடுக்கலாம். ஸோ ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. இதை எடுங்கன்னு சொல்றதுக்கும் இதை எடுத்து பாருங்கன்னு சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அவங்களுக்கே நம்மளே நம்பிக்கை இல்லாம கொடுக்கும்போது அவங்க எப்படி எடுப்பாங்க? அதுவே நம்ம நம்பிக்கையோட கொடுக்கணும். நம்பிக்கையோட கொடுக்கணும்னா அவங்ககிட்ட ரிப்போர்ட்டை வாங்கிட்டு பார்த்துட்டு இதை எடுங்க, உங்களுக்கு சரியா எடுங்க கான்ஃபிடண்டா கொடுத்து பாருங்க ரிப்போர்ட் பேஸ் பண்ணி. ஸோ கண்டிப்பா நல்ல ரிசல்ட்டை பார்க்கலாம். ஸோ நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ப்ராடக்ட்டை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஒவ்வொரு வாரமும். ஸோ அடுத்த வாரம் இன்னும் சில சப்ளிமெண்ட்ஸ் பத்தி நம்ம தெரிஞ்சுப்போம். சப்ளிமெண்ட்ஸ் நாலேஜ் எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கிறது 2 இடத்துல கிடைக்கும். ஒன்று இந்த மாதிரி ப்ராடக்ட் நாலேஜ் கொடுக்கக்கூடிய இடம், இன்னொன்று சப்ளிமெண்ட்ஸ் பத்தின Q&A ட்ரைனிங். சப்ளிமெண்ட்ஸ் மட்டும் இல்லை, மற்ற ஹெல்த்துக்கும் மற்ற ப்ராடக்ட்ஸ்க்கும் நம்ம கிடைக்கிறது இந்த மாதிரி ப்ராடக்ட் நாலேஜ் இருக்கக்கூடிய இந்த ட்ரைனிங்கும் பிளஸ் ஃபீட்பேக் ட்ரைனிங்கு, அதுக்கப்புறம் Q&A ட்ரைனிங். இந்த 3 ட்ரைனிங் என்றைக்குமே மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா இது மட்டும்தான் ப்ராடக்டை பற்றி பேசக்கூடிய ட்ரைனிங். நம்ம பிஸ்னஸ் ப்ராடக்ட் பேஸ்டு பிஸ்னஸ், அதனால ப்ராடக்ட் நாலேஜ் நிறைய எடுத்துக்குங்க. பிஸ்னஸ் நாலேஜ் நம்ம லீடர்ஸ் கிட்ட இருந்தும் பிளஸ் ட்ரைனிங் மூலமாக கிடைச்சிருது, மற்ற ட்ரைனிங்ஸ் மூலமா ஜென்ரல் ட்ரைனிங்ஸ்ல கிடைச்சிருது. பட் அதை தாண்டி நம்மளுக்கு கிடைக்க வேண்டியது ப்ராடக்ட் நாலேஜ் நம்மகிட்ட இருந்தது அப்படின்னா இந்த பிஸ்னஸ்ல நம்ம ஈஸியாக சர்வே பண்ணிட முடியும். ஸோ இந்த வாய்ப்பு அளித்ததுக்கு நன்றி. நம்ம அடுத்த ப்ராடக்ட் நாலேஜோட நம்ம மீட் பண்ணுவோம். தேங்க்யூ அண்ட் விஷ் யூ வெல்த். இந்த மீட்டிங்